மதினி மதினி மதிப்பிற்குரிய அன்னபூரணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன மச்சி பாக்குறீங்க? உங்களை தான் கௌரவப்படுத்த போறாங்க. போங்க போங்க. அட அப்பதா போங்க அப்பதா மச்சி. போங்க. அப்பதா Hey! மீனாட்சி மதினி மீனாட்சி மீனாட்சியோட வலையில் அப்போ தேன்மொழி, மீனாட்சி இருவரும் மேடைக்கு வருவோம். சும்மா இருங்க. நீ போலீஸ்ட மாட்டி வர்ற, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் டேய் மீனாட்சி டேய் பிடிக்கடா அவனை. ஏய் ஏய் ஏனுங்க தேடு எங்க போனான்னு தெரியலையே. காணுமே. கூப்பிடுறாங்களே. தேன்மொழி, மீனாட்சி இருவரும் மேடைக்கு வரவும். நான் போய் பாக்குறேன். சரி, வெளியே எங்கேயாச்சும் சீக்கிரம் போயிருப்பா. மீனாட்சி கட்டுவது மீனாட்சி எங்கம்மா இருக்கீங்க? தேன்மொழி, மீனாட்சி இருவரும் மேடைக்கு வரவும். எடுத்துடுவாப்ல. தேன்மொழி, மீனாட்சி கூட்டு போயா. கூப்பிடுறாங்க. சரி போயா. வாங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. கூப்பிடுறாங்க போங்க. இவ்வளோ நேரம் எங்க ஊர் சுத்த போனாலுங்க. இவங்க தான் தேன்மொழி. நீங்கள்லாம் கேட்ட மாதிரி
எம்ப்ராய்டரிலாம் ரெடியா இருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் தான். இவங்க கிட்ட தான் நாங்க எம்ப்ராய்டரி ஆர்டர் கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, என்ன உன் கழுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செயினுக்கே ஒரு அழகு வந்திருக்கு. நான் இப்ப அதை கேட்டனா? உனக்கு என்ன வேணும்? ஏன் நின்னுக்கிட்டு போற ஒரு ஆட்டோக்கெல்லாம் ரூட் சொல்லிக்கிட்டு இருக்கியா? வராங்க, நிக்கிறாங்க, போறாங்க. என்ன பண்றது, எல்லாரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரேட்டு ஜாஸ்தியா கேக்குறாங்க. ம். அது எல்லாரும் என்ன மாதிரி நியாயமா இருப்பாங்களா? ஆ? சரி வா, நானே உன்னை வீட்டுல விட்டுறேன். சரி வா, வண்டியில உட்காரு. இப்ப நான் உன்னை கொண்டு போய் விட சொல்லி கேட்டனா? ஜாஸ்தியா ரேட்டு கொடுத்து போறதுன்னா போ. ம்ஹும். அப்படிலாம் போக கூடாது. அப்புறம் எல்லார்கிட்டயும் இதே மாதிரி ஜாஸ்தியா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பொது நலமா யோசிக்கிறீங்க. ம். பின்ன என்ன, உன்னைய மாதிரி சுயநலம்னு நினைச்சியா? நானும் பொது நலமா தான் யோசிப்பேன். சரி, எம்டி நேரம் எங்கே நின்றுட்டு இருப்ப? எல்லாரும் அதிகமா தான் கேட்பாங்க. வா மீனாட்சி, நான் டிராப் பண்றேன். அதான் ஆட்டோ எதுவும் கிடைக்கலம்மா. சரி, இப்படின்னு நின்றுட்டு இருந்தா இருட்டிடும். அப்புறம் உன் இஷ்டம். நீ இங்கே இரு. பீக் ஹவர்ஸ்னு டபுளா காசு கேட்பாங்க. நம்ம வண்டி எப்பவுமே ஃப்ரீ சர்வீஸ் தான். நல்லா காத்து வாங்கிட்டே போலாம். எப்படி வசதி? ரொம்ப யோசிக்காத, வந்து ஏறு.